வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று டிசம்பர் 8ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1609ஆம் ஆண்டில் இத்தாலியின் மிலான் நகரில் அம்புரோரியானோ நூலகம் திறக்கப்பட்டது. இதுவே ஐரோப்பாவின் 2வது பொது நூலகம் ஆகும். 1825ஆம் ஆண்டில் முதலாவது நீராவி கப்பல் என்டர்பிரைஸ் இந்தியாவில் சாகர் துறைமுகத்தை வந்து அடைந்தது. 1881ஆம் ஆண்டில் ஆஸ்திரியாவில் வியன்னா நகரில் ரிங் தியேட்டரில் இடம்பெற்ற தீயினால் 380 பேர் உயிர் இழந்தனர். 1907ஆம் ஆண்டில் 5ஆம் குஸ்தாவ் ஸ்வீடன் மன்னராக முடிசூடினார். 1914ஆம் ஆண்டில் முதலாம் உலகப் போரில் பிரித்தானியாவின் அரசு கடற்படை ஃபாக்லாந்து தீவுகளில் இடம்பெற்ற போரில் ஜெர்மனிய கடற்படையை தோற்கடித்தன. 1941ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஜப்பானிய படைகள் சாங்காய், மலேயா, தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், டச்சு கிழக்கிந்தியா ஆகியவற்றின் மீது ஒரே நேரத்தில் தாக்குதலை ஆரம்பித்தன. 1941ஆம் ஆண்டில் பெரும் இன அழிப்பு நடவடிக்கையில் போலந்தின் லோட்ஸ் என்ற இடத்தில் யூதர்களை கொல்லுவதற்கு நாசிகள் முதலாக நச்சு வாயு பேருந்தை பயன்படுத்தினர். 1963ஆம் ஆண்டில் மேரிலாண்டில் அமெரிக்க விமானம் ஒன்று மின்னலால் தாக்கப்பட்டு வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த அனைத்து 81 பேரும் உயிர் இழந்தனர். 1966ஆம் ஆண்டில் எர்க்லியோன் என்ற கிரேக்க கப்பல் ஒன்று மத்திய தரை கடலில் உள்ள ஏஜியன் கடலில் மூழ்கியதில் 200 பேர் உயிர் இழந்தனர். 1969ஆம் ஆண்டில் கிரேக்கத்தில் விமானம் ஒன்று வீழ்ந்ததில் 90 பேர் உயிர் இழந்தனர். 1971ஆம் ஆண்டில் இந்திய பாகிஸ்தான் போரில் இந்திய கடற்படை கராச்சி நகர் மீது தாக்குதலை தொடுத்தது. 1972ஆம் ஆண்டில் சிகாகோவில் போயிங் 737 விமானம் ஒன்று விபத்துக்கு உள்ளானதில் 45 பேர் உயிர் இழந்தனர். 1974ஆம் ஆண்டில் கிரேக்கத்தில் நடைபெற்ற பொது வாக்கெடுப்பில் மன்னராட்சியை இல்லாது ஒழிக்க மக்கள் பெரும்பான்மையாக வாக்களித்தனர். 1980ஆம் ஆண்டில் பீட்டில்ஸ் இசைக்குழுவைச் சேர்ந்த ஜான் லெனன் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1985ஆம் ஆண்டில் சார்க் அமைப்பு இந்தியா, பாகிஸ்தான், வங்காளதேசம், இலங்கை, நேபாளம், மாலத்தீவு மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளினால் உருவாக்கப்பட்டது. 1987ஆம் ஆண்டில் பனிப்போர் காலத்தில் நடுத்தர வீச்சு அணு ஆயுதங்கள் தொடர்பான உடன்பாட்டில் அமெரிக்க அரசு தலைவர் ரொனால்டு ரீகனும் சோவியத் தலைவர் மிகைல் கோர்பச்சேவும் வெள்ளை மாளிகையில் கையெழுத்து இட்டனர். 1987ஆம் ஆண்டில் பெருவின் தலைநகர் லீமாவுக்கு அருகில் சென்று கொண்டிருந்த விமானம் கடலில் வீழ்ந்து மூழ்கியதில் அதில் பயணம் செய்த பெருவின் கால்பந்தாட்ட அணி ஒன்றின் அனைத்து வீரர்களும் 43 பேர் உயிர் இழந்தனர். 1991ஆம் ஆண்டில் சோவியத் ஒன்றியத்தை கலைப்பது எனவும் விடுதலை பெற்ற நாடுகளின் பொதுநலவாயம் என்ற அமைப்பை உருவாக்குவது எனவும் ரஷ்யா, பெலருஸ், உக்ரைன் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் கூடி முடிவெடுத்தனர். 2010ஆம் ஆண்டில் ஜப்பானின் கார்கோஸ் விண்கலம் வெள்ளிக்கோளை 80,000 கிலோமீட்டர் தூரத்தில் கடந்து சென்றது. மேலும் டிசம்பர் 8ஆம் நாளானது பனாமா நாட்டில் அன்னையர் தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.